ஸோ நவீன காலத்துடைய பெரிய பிரச்சனைனா, பெரிய ஒரு பேராபத்துன்னு கூட சொல்லாங்க. ஈமானிய நெருக்கடி, ஃபெய்த் கிரைசிஸ் என்று சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகம் வந்து பல நெருக்கடிகளை பத்தி பேசிட்டு இருக்கு இல்லைங்களா? பொருளாதார நெருக்கடியை பத்தி பேசுது, அரசியல் நெருக்கடியை பத்தி பேசுது, சுற்றுச்சூழல் நெருக்கடியை பத்தி பேசுது, மனநலம் அதற்கான நெருக்கடியை பத்தி பேசுது, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடியை பத்தி பேசுது, கல்வி ரீதியான நெருக்கடியை பற்றி பேசுது, அடையாளம் ரீதியான நெருக்கடியை பத்தி பேசுது. ஆனால் இவை அனைத்திற்கும் அடியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூல நெருக்கடி ஈமானிய நெருக்கடி, அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை, யகீன். ஏன் இது மிகப்பெரிய நெருக்கடி என்றால், மனிதனுடைய முழு வாழ்க்கையும் ஈமானை சுற்றி தான் இயங்குதுன்னு சொல்லலாம். ஈமான் தான் ஒரு மனுஷனுடைய மனசை வழி நடத்துது, அவனுடைய நெறிமுறைகளை கட்டுப்படுத்துது, ஆசைகளுக்கு எல்லைகளை வகுக்குது, அவனுடைய துன்பமா அவனுக்கு பொறுமையை கற்றுத்தருது, வாழ்க்கை மரணத்துடைய அர்த்தத்தை அதுதான் நமக்கு கற்றுத்தருது, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை தருது. ஈமான் இல்லாத ஒரு மனுஷன் வந்து அறிவுள்ளவனாக இருக்கலாம், பெரிய பெரிய PhD எல்லாம் முடிச்சிருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், தொழில்நுட்பத்துல டாப்ல இருக்கிறவனா இருக்கலாம். ஆனா அவனுடைய உள்ளத்துல ஈமான் இல்லைன்னா வெறுமை இருக்கும், பயம் இருக்கும், வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றும், அவனுக்கு மனசுல குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதால மனசளவுல அவன் உடஞ்சுதான் கிடப்பான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. ஸோ வந்து முன்னெல்லாம் மனுஷன் வந்து குறைஞ்ச வசதி இருக்கும், ஆனா உள்ளத்துல அமைதி இருக்கும், சந்தோஷமா வாழ்ந்தான். இன்னைக்கு அதிக வசதி இருக்கு, நல்ல சேலரி இருக்கு, நல்ல ஜாப் இருக்கு, நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, ஃபோன் இருக்கு, தகவல் கொட்டி கிடக்கு, அதிகமான ஃப்ரீடம் இருக்கு, அதிகமான டெக்னாலஜி இருக்கு. அதே நேரத்தில் சூசைடு அதிகமா இருக்கு, டிப்ரெஷன் அதிகமா இருக்கு, ஆங்ஸைட்டி அதிகமா இருக்கு, தனிமை லோன்லினஸ் அவனை கொல்லுது, அடிக்ஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா தொழில்நுட்ப முன்னேற்றம் வந்து உள்ளத்தை ஒருபோதும் குணப்படுத்தாதுங்க. ஸோ ஈமான் நெருக்கடியோட அடையாளங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் பிறந்தேன்னு மனுஷன் கேட்குறான், என் வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு கேட்குறான், மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்குறான். இஸ்லாம் அவன்கிட்ட இல்லைன்னா, ஈமான் அவன்கிட்ட இல்லைன்னா அவனுக்கு தெளிவான பதில் கிடைக்காது இந்த கேள்விகளுக்கு. அவனுடைய ஈமான் பலவீனமா ஆச்சுன்னா அவன் செய்யக்கூடிய பாவங்கள் சாதாரணமாயிடும், ஷிர்கு செய்யறது கூட என்டர்டைன்மெண்ட் ஆகிடும், ஃபாஹிஷா மானக்கேடான விஷயங்கள் செய்யறது கல்ச்சராக ஆகிடும், வட்டி வாங்குவது அவனுடைய எக்கனாமியாக ஆகிடும். ஒரு முஸ்லீமுக்கு துன்பம் வருது என்றால் அல்லாவுடைய சோதனை என்று இதை நினைப்பான். ஆனா ஈமான் இல்லாதவன் என்ன செய்வான், அங்கேயே உடஞ்சு போயிடுவான், ஹோப்லெஸ் ஆயிடுவான். பணத்தை வணங்குறான், செலிபிரிட்டியை பின்பற்றுறான், பின்னாடி ஓடுறான், எந்தெந்த வழிகேட்ட கொள்கைகளை சித்தாந்தங்களை இதுதான் ஹக்கு, இதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்றான். இந்த ஈமானிய நெருக்கடி மற்ற எல்லா நெருக்கடியும் உருவாக்குது வாழ்க்கையில. பொருளாதார நெருக்கடி ஏன் வந்துச்சுன்னு யோசிங்க, ஏன் கரப்ஷன், ஏன் எக்ஸ்பிளாய்டேஷன், அவனுக்கு ஈமான் இல்லை, ஈமான்ல உறுதி இல்லை. குடும்பத்துல ஏன் நெருக்கடி, ஏன் டைவர்ஸ் ஆகுது அதிகமா, ஏன் பேரண்ட்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் ஆகுறாங்க, தக்குவா இல்லை. அரசியல் ஏன் நெருக்கடி, ஏன் மக்கள் ஒடுக்கப்படுறாங்க, ஏன் ஜெனோசைட் நடக்குது, ஏன் வந்து அநீதிகள் நடக்குது உலகெங்கும், அல்லாஹுடைய பயம் இல்லை, படைத்த இறைவனுடைய பயம் இல்லை. ஏன் மனநலத்துல நெருக்கடி ஏற்படுது, உள்ளத்துல அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லை, மனநலத்துல நெருக்கடி தான் ஏற்படும். அல்லாஹ் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்கரை கொண்டுதான், நினைவை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடையுதுன்னு அல்லாஹ் சொல்றான், சூரத்து ராதுடைய 28வது ஆயத்து. ஸோ நவீன உலகம் எப்படியெல்லாம் ஈமான தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியலிசம்ங்க. எதை காண்றானோ அதுதான் உண்மைன்னு நம்புறான், மறைவான ஞானம், மறைவான விஷயங்கள், மறுமையை மறந்துட்டு சுத்துறான். ஒரு ஹைப்பர் என்டர்டெயின்மெண்ட் கல்ச்சர் போயிட்டு இருக்குது, ஷார்ட்ஸ், ரீல்ஸ், எப்போ பார்த்தாலும் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, டோபமைன் அடிக்ஷனு. இதனால அவனுடைய கவனம் செதஞ்சு போயிடுச்சு, குரான் ஓதமா ஓத மாட்டான், சலிப்பு ஏற்பட்டுச்சு, தொழுகையில கான்சென்ட்ரேஷன் இல்லை. ஒரு பக்கம் செக்யுலரிசம், ஒரு பக்கம் ரிலேட்டிவிசம், ஒரு பக்கம் டிஜிட்டல் ஃபித்னா, ஒரு பக்கம் ஏத்திசம், ஃபெமினிசம், லிபரலிசம், நிஹிலிசம் சொல்லி செகண்ட் மொபைல்ல இதுதான் வருது. நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, எல்லா நபிமார்களும் முதல்ல எக்கனாமியை சரி செய்யல, பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கல, முதல்ல ஈமானை கட்டி எழுப்புனாங்க. நூஹ் அலை இஸ்லாமா இருக்கலாம், இப்ராஹிம் அலை இஸ்லாமா இருக்கலாம், மூசா அலை இஸ்லாமா இருக்கலாம், முகமது சல்லா இஸ்லாமா, அனைவரும் முதல்ல அழைப்பு என்ன, அல்லாவை மட்டும் வணங்குங்கள், அல்லானா யாருன்னு தெரியப்படுத்தினாங்க. ஏன்னா ஈமான் சரியானாதான் வாழ்க்கை சரியாகும். ஈமான் நெருக்கடிக்கான தீர்வு என்ன, அல் குர்ஆனை புரிந்து ஓத வேண்டும், வாழ்க்கையில் அமல்படுத்தணும். அது ஒரு தகவல் புத்தகம் கிடையாதுங்க, உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய புத்தகம், மரணித்த உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய புத்தகம். அகீதாவை படிக்கணும்,
டீப்பா படிக்கணும். மேலோட்டமா நுனிப்புல் மேயறது இல்லை. நல்ல நண்பர்களோடு இருக்கணும். அது ஈமானை வலுப்படுத்தும். தொழுகை சடங்காக இருக்கக்கூடாது. உள்ளத்தோடு அந்த தொழுகையில ஒரு ஜீவன் இருக்கணும். மரணத்தை அனுதினமும் நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். நவீன காலம் என்ன, மரணத்தை மறுக்கக்கூடிய கலாச்சாரம் தான் பரவிட்டு வருது. மரணத்தை அதிகமா நினைக்கிறீங்களா, உங்க உள்ளம் சுத்தமாகும். நிறைய பேர் இன்னைக்கு பெயர் வச்சிருக்காங்க, அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் பெயர் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுடைய உலக கண்ணோட்டம் செக்யூலராக மாறிடுச்சு. வளரக்கூடிய சூழல் அவனை அளவுல முஸ்லீமாக தான் வச்சிருக்கு, செயல் அளவுல இல்லை. எப்போ மனிதன் அல்லாஹுவை இழக்கிறானோ அதுதான் அவனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி, கிரைசிஸ். ஈமான் இல்லாத அறிவா உங்களுக்கு இருக்கா, அது உங்களுக்கு அகந்தையை பெருமை அடிக்கத்தான் சொல்லி தரும். ஈமான் இல்லாத பணமா, அது உலகத்துல குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். ஈமான் இல்லாத அதிகாரமா, அது மற்றவங்களை நீங்க ஒடுக்கணும்னு பார்ப்பீங்க. ஈமான் இல்லாத ஃப்ரீடமா, கண்டிப்பா குழப்பங்கள் தான் வரும். ஸோ நவீன உலகத்துடைய உண்மையான தேவை புதிய டெக்னாலஜி அல்லங்க, புதிய ஈமானை அவன் உயிர்ப்பிக்க வேண்டும். ஈமானோட ரிவைவல் தான் தேவை.